அண்ட் இட்ஸ் ஓகே 5%. என்ன ஒரு சின்ன ஒரு வருத்தம்னாக்கா 5% ப்ராஃபிட் எடுத்திருந்தோம், அதை எக்ஸ்ட்ரா ஒரு ஓவர் ட்ரேட் பண்ணி அதுலேருந்து இன்னொரு 5% லாஸ் பண்ணிக்கிட்டோமே, ஸோ எடுத்த ப்ராஃபிட்டையும் விட்டுட்டோம் அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் இருக்கும். ஆனால் கோயிங் ஃபார்வர்டு அதையும் அந்த வருத்தமாக இருக்கக்கூடாது. ஏன்னா இது ஒரு ப்ராசஸ் அண்ட் டிசிப்ளினாக பண்ணணும். என்ட்ரி அண்ட் எக்ஸிட். என்ட்ரி கொடுத்த பிறகு இது ஸ்டாப் லாஸ்னால் எய்தர் அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகணும், அப்படி இல்லைனா என்னோடய ப்ராஃபிட் அது அச்சீவ் ஆகணும். அந்த சேஞ்சுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அகெயின் அந்த 20 பாயிண்ட்ஸ் எனக்கு கிடச்சிது. ஸோ என்னோடய ஸ்டாப் லாஸை நான் மாடிஃபை பண்ணி ட்ரைலிங் பண்ணேன். 435 ஃபஸ்ட்டு நான் மாடிஃபை பண்ணேன். அது பண்ணும்போது ப்ரைஸோட இது எல்டிபி பார்த்தீங்கன்னா 446, 445. அகெயின் அதை மாடிஃபை பண்ணி 450